Hello children, welcome to our chat room. இன்னைக்கு நம்ம ஒரு புது டாபிக் பார்க்குறோம். நம்ம சனாதன தர்மத்திலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கிரிப்சர் இதுதான். இதுக்கு பேர் பகவத்கீதான்னு பேர். இது வியாசர் எழுதின மகாபாரதத்திலேயே நடுவுல பாண்டவாளுக்கும் கௌரவாளுக்கும் ஒரு பெரிய போர் நடந்தது இல்லையா? பேட்டில். அந்த இடத்துல அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணன் அட்வைஸ் பண்ற மாதிரி டீச் பண்ற மாதிரி வியாசர் எழுதியிருக்கார். இந்த ஸ்கிரிப்சர் ஏன் ரொம்பவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம்னா 5000 இயர்ஸ் முன்னாடி மகாபாரதத்தை எழுதினா கூட அவர் பகவத்கீதையில இருக்கிற அந்த விஷயமெல்லாம் நமக்கு இந்த காலத்துல கூட ஒத்து வருது. அதுக்கு ரெலவன்ஸ் இருக்கு. ஏன்னா இது திஸ் டீல்ஸ் வித் ஹியூமன் பிஹேவியர். ஹியூமன் மைண்ட் எப்படி பிஹேவ் பண்ணும், எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அது எப்படி பிஹேவ் பண்ணும், ஆனா அது எந்த மாதிரி பிஹேவ் பண்ணினாக்க லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கீதையோட சாரம். ஸோ இஃப் யூ லுக் அட் இட் நம்ம பார்த்தோம்னா அது நமக்கு ஒரு லைஃப்க்கு வேண்டிய ஒரு கைடன்ஸ் புக்காகவே இருக்குது. இப்போ நம்ம இந்த பகவத்கீதையை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பஞ்சபாண்டவாலும் கௌரவாலும் கசின்ஸ், அண்ணன் தம்பி பசங்க. அதனால ஹஸ்தினாபுரங்கிற இடத்துல அவள் எல்லாரும் ஒரே இடத்துலையே ஒன்றா வளர்ந்தவா. பீஷ்மாச்சாரியர் தான் அவருக்கு எல்லாருக்குமே தாத்தா. அப்புறம் துரோணர் தான் அவள் எல்லாருக்குமே டீச்சர். இவ 2 பேர்கிட்டேருந்தும் அவள் அஸ்திர சஸ்திரங்கள்லாம் கற்றுண்டா, சாஸ்திரமும் கற்றுண்டா. இருந்தா கூட அந்த கௌரவாளுக்கு இந்த துரியோதனாதிகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவள் எல்லாருக்கும் இந்த பஞ்சபாண்டவாளை கண்டா பிடிக்காது. பிடிக்காதுன்னா எந்த அளவுக்குன்னா அவளை கம்ப்ளீட்டாக அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணிடணும், அவளை கில் பண்ணணும் அப்படின்னே அவன் மனசில். துரியோதனன் தான் மெயினாக. அவன் சொன்னதை தான் அவள் பிரதர்ஸ் எல்லாரும் கேட்பான். ஸோ அவனுக்கு அவளை கண்டாலே ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல், எப்படியாவது அவளை அழிச்சிடணும், முழு ராஜ்யத்தையும் தாங்களே வச்சுக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு கெட்ட எண்ணம். அதனால் விதவிதமாக அவன் அவளுக்கு ட்ரபிள் படுத்திகிட்டே இருக்கான். எத்தனை விதமான கஷ்டம் கொடுக்க முடியுமோ அவ்வளவும் கொடுக்குறான். பீமனுக்கு சின்ன வயசில் பாய்சன் கொடுக்க ட்ரை பண்ணினான். அப்புறம் அரக்கு மாளிகை ஒன்று பண்ணி, அரக்குன்னா வேக்ஸு, அதில் அவளை தூங்க வச்சு நெருப்பு வைக்கணும்னு நெருப்பு வைக்கிறான். இதுக்கப்புறம் பீஷ்மர்லாம் சொல்லத்தில் பாதி ராஜ்யத்தை கொடுத்தான். அதில் இந்திரபிரஸ்தத்தை தன்னோட கேபிட்டலாக வச்சுருந்து அவர் யுதிஷ்டர் பாண்டவாவா எல்லாரும் ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறா. அதுக்கு பார்த்துட்டு அதுக்கே அவன் ரொம்ப பெரிய மனசில் எரிச்சலாக பொறாமப்பட்டு திருப்பி வந்த உடனே ஒரு ஸ்கீம் பண்ணுறான். அவளெல்லாம் ஒரு சூதாட்டம் ஆடுறதுக்கு கூப்பிட்டு அதில் அவளை ஃப்ராடு பண்ணி சீட் பண்ணி டிஸானஸ்டாக விளையாடி அவளை வின் பண்ணுறான். அப்போது அந்த கண்டிஷன் ஒன்று போட்டிருக்கான். அதனால் அவள் 12 வருஷம் ஃபாரஸ்ட்டுக்கு போகணும், 1 இயர் இன் டிஸ்கைஸ் இருக்கணும். இன் டிஸ்கைஸ்னால் யாருக்குமே அவளை ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி அவள் தன்னையே மாற்றி ட்ரெஸ் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல இருக்கணும். அதுவும் இருந்துட்டு அவள் திருப்பி வந்தப்பறம் ராஜ்யத்தை கேட்கும்போது அப்போ தான் அவன் கொடுக்கவே மாட்டேங்கிறான். அவன் சொல்கிறான், 5 நீடில் 5 ஊசியோட முனையில் எவ்வளவு லேண்ட் வருமோ உங்கள் 5 பேருக்கும் நான் அது கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொன்னதுனால குருக்ஷேத்ரா சண்டை நடக்கிறது. இந்த சண்டை 18 டேஸ் நடக்கிறது. துரியோதனன் சைடில் துரோணர், பீஷ்மர், கிருப்பர், அஸ்வத்தாமன், கர்ணன், இந்த மாதிரி பெரிய பெரிய வீரர்கள்லாம் நிற்கிறா. அவளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற கிங்ஸும் இருக்கா. அண்ட் பாண்டவா சைட்லேயும் சில அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவள் கூட நின்று ஃபைட் பண்ண வந்திருக்கா. பெரிய பெரிய சேரியட்டில் எல்லாரும் நிற்கிறா. பல்லாயிரக்கணக்கில் 2 பக்கத்துலேயும் வீரர்கள்லாம் கையில் ஆயுதத்தோட சண்டை போடுறதுக்கு தயாராக நின்றுருக்கா. இதில் கிருஷ்ணரோட ரோல் இந்த பேட்டிலில் என்னன்னு பார்த்தோம்னா, இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே துவாரகைக்கு துரியோதனனும் அர்ஜுனனும் ஒரே நாள் அன்னைக்கு ஒரே சமயத்தில் போய் கிருஷ்ணரை ஹெல்ப் கேட்கலான்னு போகிறான். அப்போ கிருஷ்ணன் தூங்கின்னு இருக்கு. இவ காலடியில் போய் அர்ஜுனன் உட்காந்துக்கிறான். தலை பக்கத்தில் துரியோதனன் உட்காந்து 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா கிருஷ்ணன் தூங்கி எழுந்துக்கணும்னு. கிருஷ்ணன் தூங்கி எழுந்த உடனே அர்ஜுனன் காலடியில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால முதல்ல அங்கே பார்க்குற
எதுக்கு வந்த அர்ஜுனான்னு கேட்குறேன், உன்னோட ஹெல்ப் வேணும்னு. அப்புறம் இப்படி திரும்பி பார்த்தா துரியோதனன் இருக்கான். சரி உனக்கு என்ன வேணும்னா, எனக்கும் ஹெல்ப் வேணும் கிருஷ்ணா. நீ இந்த பேட்டில்ல இந்த குருக்ஷேத்திரத்துல எங்க பக்கமா இருக்கணும் அப்படின்னு. கிருஷ்ணன் தான் நமக்கு தெரியுமே. தர்மன் இருக்கிற சைட்ல இருப்பேன், அதர்மம் இருக்கிற சைட்ல ஒரு நாளைக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாருன்னு. இப்போ அவர் சொல்றார், நான் உங்க 2 பேருக்கும் ஒரு சாய்ஸ் குடுக்குறேன். என்னோட நாராயணி சேனா இருக்கு இல்லையா? அந்த சேனாவ முழுசா எல்லாரும் ஒருத்தர் எடுத்துக்கோங்க. இன்னொரு பக்கம் நான் வருவேன். ஆனா நான் சண்டையெல்லாம் போட மாட்டேன். கூட தான் இருப்பேன். யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்கன்னா, அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணா நீ எங்களோட இருந்தா போதும். நீ சண்டை போடணும்னு கூட இல்ல. எங்களோட நீ இருந்தாலே போதும். அப்படின்னு அவன் கிருஷ்ணன செலக்ட் பண்ணிக்கிறான். உடனே துரியோதனன், அப்பா! நல்ல காலம். அர்ஜுனன் அந்த நாராயணி சேனாவ கேட்கல அப்படின்ட்டு, இவ்ளோ பெரிய நாராயணி சேனா என்னோடது ஆயிடும். அப்படின்னு அவன் ஹாப்பியா ஹஸ்தினாபுரத்துக்கு திரும்பி போயிடுறான். அதனால இந்த பேட்டில் ஃபீல்ட்ல கிருஷ்ணன் சண்டை போடுறதில்ல. அதுக்கு பதிலா அர்ஜுனனோட தேருக்கு சேரிட்டியரா இருக்கு. தேரோட்டியா இருக்கார். அர்ஜுனனுக்கு இன்னொரு பேரு பார்த்தர். அதுக்கு சாரதி. சாரதின்னா தேரை ஓட்டுறவன். ஸோ பார்த்த சாரதி அது அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் வருது கிருஷ்ணனுக்கு. அர்ஜுனன் முதல் நாள் தன்னோட காண்டீவம்ங்கிற அந்த வில்லை எடுத்துட்டு சண்டைக்காக சேரியட்ல ஏறி உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு ரொம்ப எந்தூசியாசத்தோட உற்சாகத்தோட கிருஷ்ணரை பார்த்து சொல்றான், கிருஷ்ணா தேரை கொண்டு போய் பேட்டில் ஃபீல்டில் நடுவில் கொண்டு போய் நிறுத்து. நான் எல்லாத்தையும் அந்த ஹோல் சீனையும் ஒரு தினம் பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசையை பகவான் கிருஷ்ணன் தான் கிரியேட் பண்ணுறார். ஏன்னா அவனுக்கு மனசில் இன்னும் ஃபைட் பண்ணுற அந்த பக்குவம் வரல. அந்த ரெடினஸ் டு ஃபைட் வரல. மனசை ஒரு ஸ்திரமாக வச்சுண்டு இமோஷன்ஸ்னால அஃபெக்ட் ஆகாமல் ஃபைட் பண்ணாதான் தர்மம் இருக்கிற பக்கம் ஜெயிக்கும் அப்படின்னு பகவானுக்கு தெரியும். மைண்டில் இமோஷனலி அப்செட் ஆயிடுச்சுன்னா நம்ம எந்த காரியம் எடுத்துட்டாலும் அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால அவன் சொன்ன மாதிரி தேரை இந்த குருக்ஷேத்திரம் பேட்டில் ஃபீல்டில் நடுவில் எல்லாத்தையும் அவன் நன்னா பார்க்குற மாதிரி நிறுத்துறார். இப்போ அர்ஜுனன் தேரில் நின்றுட்டு முதல்ல பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு பீஷ்மர், துரோணர், கிருப்பர், இன்னும் பாக்கி இருக்கிற எத்தனையோ பேர் அவளோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ் எல்லாரையும் வரிசையாக பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு அவள் ஞாபகம் பழங்காலத்தில் அவளோட அவங்க பழகின அந்த பாஸ்ட் டேஸ் எல்லாம் மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. அது ஞாபகம் வந்தவுடனே ரொம்ப சேடாகிடுறான், டிஜெக்டடாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதனால அவன் சொல்கிறான், கிருஷ்ணா இவாளெல்லாம் நான் இவாளையா அடிக்க போகிறேன்? என்னோட விளையாடினவா, என்னோட ஓன் ரத்தத்திலே என்னோட பிளட் ரிலேஷனாக இருக்கிற கசின்ஸ், நான் யார்கிட்டேருந்து எல்லாத்தையும் கற்றுண்டேனோ அந்த குரு, அப்புறம் அந்த பெரிய தாத்தா பீஷ்மாச்சாரியார், இவ்வளோ பெரியம்மா நான் அடிக்க போகிறேன் இப்போ. அவங்களெல்லாம் அடிச்சுட்டு நான் வின் பண்ணி என்ன கண்டுபிடிக்க போகிறேன் இப்போ புதுசாக? எனக்கு இந்த மாதிரி பண்ணுறதை விட பேசாமல் நான் பிக்ஷன்னா யாச்சகம், பெக்கிங் சொல்கிறான். இந்த ராஜ்யம் இது எல்லாத்தையும் இந்த துரியோதனாதிகளே எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு ஒன்றும் வேண்டவே வேண்டாம். நாங்கள் 5 பேரும் எப்படியான பழிச்சுப்போம். ஒன்றும் கிடைக்கலையா வேலை, ஒன்றும் கிடைக்கலன்னா பெக்கிங் யாச்சகம் பண்ணி நாங்கள் அதில் வர பணத்தை அதில் சாப்பிட்டுட்டு எங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்போம். இந்த மாதிரி இந்த ஒரேடியாக எங்கே கண்டாலும் ரத்தம் ஆறு ஓட வைக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. பிளட் ஷெட் பண்ண வேண்டாம் எனக்கு அப்படின்றான். அவனுக்கு மனசில் ஒரு டெலியூஷன் வந்திருக்கு. டெலியூஷன்னா மனசில் ஒரு கலக்கம் வந்திருக்கு, குழப்பம். அதனால துரியோதனாதிகள்லாம் பண்ண அந்த அக்கிரமமான வேலையை எல்லாத்தையும் மறந்துட்டான். இவாளுக்கு அவ பண்ண எத்தனை விதமான அதர்மங்கள், அக்கிரமங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டான். எதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கான்? அதுக்கு முன்னாடி அவன் சின்ன வயசுல இந்த கசின்ஸோட விளையாடினது, பீஷ்மர், துரோணர் இவாளோட இருந்த அந்த சமயத்துல தான் கத்துண்ட அனுபவங்கள், இது எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டான். சொல்றான், எனக்கு ரொம்ப தலையெல்லாம் சுத்துறது, காலெல்லாம் நடுங்கிறது, என்னால் இந்த கையில் இந்த காண்டீபத்தை பிடிச்சிக்கவே முடியல, கீழே விழுறது, அப்புறம் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி உஷ்ணமாக ஃபீல் ஆகுது, ஸ்கின்லாம் ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆகுது, என்னால் நிற்கக்கூட முடியல அப்படின்னு
அந்த காண்டிபத்தை தூக்கி கீழே போட்டுட்டு அப்படியே அதுலேயே சீட்லேயே உட்காந்துட்டான். இந்த அர்ஜுனன் தான் நம்ம எல்லாரையும் ரெப்ரசன்ட் பண்ணுறான். இந்த குருக்ஷேத்திரம் தான் இந்த வேர்ல்டில் நம்ம படுற வேரியஸ் எக்ஸ்பீரியன்சஸ், குட் பேட், எல்லா விதமான எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே ரூல்டு பை அவர் எமோஷன்ஸ் அப்படிங்கிறத அவன் ரெப்ரசன்ட் பண்ணி சிம்பாலிக்காக காமிக்கிறான். அதனால தான் இப்போ பகவான் அவனுக்கு கொடுக்குற அட்வைஸ் நமக்கு கூட அது ஒரு விதத்தில் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம இன்ட்ரடக்ஷனை பார்த்துட்டோம். இப்போ அடுத்த வீடியோவில் இதில் இருக்கிற கண்டென்ட் என்ன இருக்குங்கிறத ஹைலைட்ஸில் பார்க்கலாம்.